Dear viewer friends, nice to meet you all. Today in this video we are going to discuss two things. One is article, another one is dice. That type 2. In the previous video we discussed type 1 of dice. இந்த வீடியோல ரெண்டு பார்ப்போம். ஆர்டிகல் இன்னொன்று வந்து டைஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஆர்டிகல் பார்ப்போம். ஆர்டிகல் கிராமட்டிக்கல் போர்ஷன்ல ஒரு முக்கியமான பார்ட். Article is very important part of English grammar. Some questions related to article usually take place in all the competitive examination, including school examination. So, when we understand the basic concept of article, it is very easy to answer rightly in all the competitive examination and also in the school examination. Article, அப்படிங்கிறது a small word which is used to identify whether we are going to speak about a specific thing or not. இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டோம்னா ஆர்டிகிள்ங்கிறது ஒரு எளிமையான வார்த்தை. நம்ம முக்கியமாக அல்லது தனித்துவமிக்க ஒரு பொருளையோ ஆடையோ விஷயத்தையோ சொல்கிறோமா அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த ஆர்டிகளை நம்ம பயன்படுத்துவோம். ரொம்ப சிம்பிள் தான் புரிஞ்சுக்கிறது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்ச எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஆர்டிகிள் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். we can divide into two types. ஒன்று வந்து definite article, definite article, இன்னொன்று indefinite article. Indefinite article ரெண்டு டைப். ஆர்டிகல்ல ரெண்டு டைப். there are two types only. one is definite article, another one is indefinite article. இப்போ definite article அப்படின்னு சொன்னா article the அப்படின்னு சொன்னோம், the article the. indefinite article ரெண்டு இருக்கு, a and an. ஓகேவா? ரெண்டு இருக்குது. definite article, indefinite article. definite article the அப்படின்னு சொல்லுவோம், indefinite article a and an சொல்லுவோம். இப்போ எது இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டோம்னா யுனிவர்சல் ப்ராடக்ட் அதுக்கு பயன்படுத்தும். யுனிவர்சல் ப்ராடக்ட் ஆர் திங், யுனிவர்சல் ப்ராடக்ட் அல்லது திங் அதுக்காக பயன்படுத்தும். எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டோம்னா த எர்த், அப்புறம் த சன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் சொல்லலாம், இல்லை யூனிவர்சல் திங் அப்படின்னு சொல்லலாம். அது முன்னாடி கண்டிப்பா டெஃபினட் ஆர்டிகல் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடியது த எர்த், த சன். போட்டித்தேர்வில் கேட்பாங்க எது வந்து கரெக்டாக இருக்கும், ப்ராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எர்த்து, சன், மூணு, ரிவர் இந்த மாதிரி வந்தா ரிவர் பேர் முன்னாடி வந்தா ஆர்டிகல் வரணும். அப்புறம் நியூஸ் பேப்பர் ரிவர் முன்னாடி எதுங்க யூஸ் பண்ணோம்னா பிஃபோர் தி நேம் ஆஃப் ரிவர்ஸ், பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் நேம் ஆஃப் ரிவர். ஆறுடைய பெயர்களுக்கு முன்னாடி, ஓசனுக்கு பேர் முன்னாடி ரிவர் அல்லது ஓஷன். கடல் பேரு ஆறு பேருக்கு முன்னாடி வந்தா கண்டிப்பா டெஃபினட் ஆர்டிகல் இருக்கும். அப்புறம் பிஃபோர் த நேம் ஆஃப் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கணும், ஆர்டிகல் டெஃபினட் ஆர்டிகல் கண்டிப்பா இருக்கும். நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி கண்டிப்பா இது டெஃபினட் ஆர்டிகல் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஆக்ஷன் குறிக்கிற மாதிரி இருந்தா ரெகுலர் ஆக்ஷன், ரெகுலர் ஆக்ஷன் அல்லது யுனிவர்சல் ட்ரூத், யுனிவர்சல் ட்ரூத். அந்த இதுக்கு வந்து என்னன்னா யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். the sun rises in the east, the sun sets down in the west. இந்த மாதிரி வந்து யுனிவர்சல் ட்ரூத் சொல்லுவோம். யுனிவர்சலி அக்செப்டபிள் ட்ரூத் இந்த மாதிரி வந்து டெஃபினட் ஆர்டிகல் இருக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அப்புறம் வேற ஏதோ ஃபர்தரா வந்து அதோட யூசேஜ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இங்கிலீஷ் பார்த்தோம்னா ஆர்டிகல் இன்டெஃபினட் ஆர்டிகல் ஏ அண்ட் ஏஎன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னு கேட்டோம்னா இதோட மீனிங் ஒன் அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் நம்பர் ஒன்று. ஓகேவா? ஏனாலும் ஒன்று, ஏஎன்னாலும் ஒன்று. ஏ அண்ட் ஏஎன் மீன் ஒன் இன் நம்பர், எண்ணிக்கையில ஒன்று அப்படின்னு குறிக்கும். இப்போ இது வந்து என்ன கேட்டோம்னா கான்சன் பபல் சவுண்ட் வந்தா, பபல் லெட்டர் கிடையாது, பபல் சவுண்டுக்கு யூஸ் பண்ணணும். பபல் சவுண்ட் வந்தா பபல் லெட்டர் நமக்கு ஏ இ ஐ ஓ யூ இதெல்லாம் பபல் லெட்டர்ஸ். பபல் லெட்டர்ஸ் இல்ல, பபல் லெட்டருடைய சவுண்ட் வந்தா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஒன்றுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இ ஏ ஆன் ஆப்பிள். ஏன் ஆன் ஆப்பிள் போடுறாங்க? ஆப்பிள்ங்கிறது ஒன்று, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான். ஒருவேளை ப்ளூரலா இருந்தா he ate apples தான் போடணும், apples. ஓகேவா? ஏன்னா இது ஏனாலும் ஏனாலும் ஒன்றுன்னு அர்த்தம். he ate an apple னா ஒன்று, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான்.
வந்து இதில் கன்ஃபியூஷன் ஒரு யூ லெட்டருக்கு யூ லெட்டர் வந்து ஆ சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஏஎன் போடணும். இப்போ யூ சவுண்டே வருது அப்படின்னா யூனிவர்சிட்டி அப்படின்னா ஏ யூனிவர்சிட்டின்னு வரணும். யூனிவர்சிட்டி போடக்கூடாது. இது வந்து சவுண்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு சவுண்டு வவல் சவுண்டு வந்தால் நம்ம ஏஎன் போடணும். வவல் சவுண்டு வரல அப்படின்னு சொன்னால் இப்போ வவல் சவுண்டு யூக்கு வந்து யூ சவுண்டு வரக்கூடாது. ஆ சவுண்டு வந்தால் மட்டும்தான் ஏஎன் போடணும். அதே மாதிரி ஏ வன்றுட்டி காயின் இது வந்து பா சவுண்டு வரணும். ஒன்று கிடையாது, வன்றுட்டி காயின் ஏ வன்றுட்டி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி யூரோப்பியன் யூரோ இஸ் அண்ட் யூரோப்பியன் ஏஎன் போடக்கூடாது. ஏன்னா யூ சவுண்டு வருது. யூ சவுண்டு வந்தால் நம்ம ஏஎன் போடக்கூடாது. லெட்டர் தான் யூ, ஆனால் யூங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் ஆ சவுண்ட். அப்படி வந்தால் தான் நம்ம ஏஎன் போடணும். அப்படி சவுண்டு வரல அப்படின்னா மற்றது எல்லாத்துக்குமே கான்சனன்ட் சவுண்டு வந்து கான்சனன்ட் லெட்டர் எல்லாத்துக்குமே நம்ம ஏ யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஏ கேட் கான்சனன்ட் லெட்டர் கான்சனன்ட் சவுண்ட். ஏ பால் கான்சனன்ட் லெட்டர் கான்சனன்ட் சவுண்ட். அப்போ நம்ம இந்த வவல் சவுண்ட் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வவல் லெட்டருக்கு வராததுக்கு கான்சனன்ட் சவுண்ட் வந்தது அப்படின்னா நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த செஷனில் நம்ம டைப் 2 வந்து பார்க்கலாம். In the second session we are going to discuss dice அதில் type 2. அதில் 2 மாடல் கொஸ்டின் வரும். There are 2 types of question in type 2. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 2 டைஸை வச்சு பகடைன்னு சொல்லுவாங்க. டைஸ் அப்படின்னா பகடை, தாயக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேஸ் பண்ணி சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சால் நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். 2 டைஸை வச்சு விளையாடலாம், இல்லை 3 டைஸை வச்சு விளையாடலாம். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து 1 டைஸை வச்சு விளையாடக்குண்டான சாத்தியக்கூறு என்னன்னு கேட்பான். அந்த இது நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து என்னென்னா இந்த கொஸ்டினை பாருங்கள். டு கெட் 6 நம்பர் 6 while playing with 2 dices 2 பகடை வச்சு விளையாடும் போது 6ஆம் நம்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. டு கெட் 6 while playing with 2 dices வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம், அல்லது வாட் ஆர் த சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை நிகழ்தகவு என்னன்னு கேட்பாங்க. அது வந்து என்னென்னா இப்போ 2 டைஸ் அப்படின்னா ஏ அண்டு பின்னு வச்சுக்கலாம். 2 டைஸு ஏ அண்டு பி 2 டைஸை வச்சு விளாட்றோம். 2 டைஸை வச்சு உருட்டும் போது டோட்டல் நம்பர் 6 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மொதல் டைஸில் வந்து சிங்கிள் நம்பரை சின்ன நம்பரை எடுத்துக்கணும். 1 இங்கே 5. இப்போ 2ஐயும் கூட்டுனா 6. இது வந்து ஏ, இது பி 2ன்னு பிரிச்சுக்கணும். மொதல் பகடையில் 1 விழுந்தா 2வது பகடையில் 5 விழுவணும். அப்படி 2ஐயும் கூட்டுனா 6, டோட்டல் வந்து 6. அடுத்து இதில் ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதில் 2 அப்படின்னு சொன்னால் 2வது பகடையில் ஒரு நம்பரை குறைச்சிக்கணும். 2, 4. அதே மாதிரி ஒவ்வொரு பகடைக்கும் இங்கே 3, இங்கே வந்து 3, அப்புறம் இங்கே 4 அப்படின்னு சொன்னால் இங்கே 2, இங்கே 5 அப்படின்னு சொன்னால் இங்கே 1. அப்போ டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? 1, 2, 3, 4, 5 வாய்ப்பு இருக்குது. அதை கூட்டினா 2 பகடையோட எண்ணிக்கையை கூட்டினா 6 வரணும். அதான் கொஸ்டின். 6 கேட்கலாம், இல்லை வேறு நம்பர் ஏதாவது கேட்கலாம். 8 கேட்குறதுக்கு நிகழ்தகவு கேட்கலாம், இல்லை 4க்கு உண்டான நிகழ்தகவு கேட்கலாம். 2 பகடை உருட்டும் போது இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. 3 கிடைக்க எத்தனை நிகழ்தகவு அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே எந்த நம்பர் டசின் மேட்டர், கொஸ்டினுடைய கான்செப்ட் தான் முக்கியம். 6ன்னு கேட்கலாம், இல்லை 8ன்னு கேட்கலாம், இல்லை வந்து 5ன்னு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். நமக்கு நிகழ்தகவு என்ன அப்படிங்கிற இதுதான் கான்செப்ட். இப்போ 2 பகடை ஊட்டும் போது மொத்தம் வந்து 6 × 6 மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. 2 பகடைக்கு, ஒரு பகடைக்கு 6ன்னு சொன்ன முன்னாடி வீடியோவில் ஒரு பகடை உருட்டுறதுக்கு 6 வாய்ப்பு இருக்குது. நம்பர் கிடைக்கு 6ல் எப்போ வேணால் விடலாம். இப்போ இதில் எத்தனை சான்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 வாய்ப்பு இருக்குது. அப்போ 6, 6, 36. இங்கே என்ன சொல்லுவோம்? 5/36. இங்கே வந்து 5. இப்போ இது 2 பேருக்கு அடிக்க முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஒருவேளை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து வரும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் வாய்ப்பு மொத்தம் 36. வாய்ப்பில் 5 முறை இருக்குது 6 கிடைக்கிறதுக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? வி கேன் நாட் சிம்பிளிஃபை ஃபர்தர். ஏன்னா திஸ் இஸ் ஆட் நம்பர், திஸ் இஸ் ஈவன் நம்பர். அப்போ அவுட் ஆஃப் 36 chances we have 5 chances to get
நம்பர் 6 ஓகேவா. அதுவே 8ன்னு கிடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் 6க்கு பதிலாக 8 கிடைக்கிறதுக்கு உண்டான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டோம்னா இங்கே 2ன்னு போட்டு இங்கே 6ன்னு போடலாம். அதே மாதிரி இங்கே 3, ஏன்னா 1 5 போட்டோம்னா 6 தான் வரும். இங்கே 8ன்னு வரணும். 8ன்னு வரனால நமக்கு 8ஆம் நம்பர் வர்ற மாதிரி வந்து நம்பர் எழுதிக்கணும். இங்கே ஒரு நம்பரை கூட்டிக்கணும் 3, இப்போ இங்கே 5, இங்கே 4, இங்கே 4, இங்கே 5, இங்கே 3, இங்கே 6, இங்கே 2. இப்போ 8ஆம் நம்பர் கிடைக்கணும்னான நிகழ்தகவு 1 2 3 4 5. இதுலேயும் வந்து 5 டைப்பு தான் இருக்குது. ஆன்சர் வந்து அவுட் ஆஃப் 36 we have only 5 chances. இதோடைய ஆன்சர் வந்து 36ல் 5 வாய்ப்பு இருக்குது. 36 மொத்தம் வந்து நமக்கு 36 சான்சஸ் இருக்குது. அதில் 5 முறை இந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3வது இதில் இன்னொரு கொஸ்டின் 3 பகடை வச்சு உருட்டும் போது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஈவன் நம்பர் உள்ளவருக்கு நிகழ்தகவு என்ன, இல்லாட்டி ஆடு நம்பர் உள்ளவருக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 3 பகடை இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. 3 பகடையை பிளேயிங் வித்து 3 டைசஸ், பிளேயிங் வித்து 3 டைசஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ரேரு. இதில் அதிகமாக கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று ஈவன் நம்பர் கேட்பாங்க அல்லது ஆட் நம்பர் கேட்பாங்க. ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணு கேட்பாங்க அல்லது இரட்டைப்படை நம்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு கேட்பாங்க. இல்லது வாட் ஆர் த சான்சஸ் டு கெட் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னா இரட்டை இலக்க எண், இரட்டை இலக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை இலக்க எண்ணுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ தமிழில் இரட்டை இலக்கம் அல்லது ஒற்றை இலக்கம், ஒற்றைப்படை எண் கிடைக்க, ஒற்றை இலக்கம் கிடைக்க வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 3 பகடையை வச்சு உருட்டும் போது அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 பகடை A B C 3 பகடையை வச்சுக்கிறோம், நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ரெட்டை பகடைன்னா இதுலேயே 2 விழுவணும், Aல 2 விழுவணும், Bல 2 விழுவணும், Cல 2 விழுவணும். அதே மாதிரி 4 இங்கே 4 இங்கே 4 இரட்டைப்படை கேட்டாக்க. அதே மாதிரி 6 6 6 இதுதான் இரட்டைப்படை. இப்போ 3 வாய்ப்பு. அப்போ டோட்டலாக வந்து என்னன்னு சொன்னால் 6 × 6 × 6. ஏன்னா 3 பகடை உருட்டும் போது நமக்கு டோட்டலாக 3 6 கிடைக்குது. இங்கே 3 வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்? 6 × 6 × 6 மேலே வந்து எத்தனை வாய்ப்பு இருக்குது? 3 வாய்ப்பு. அப்போ 3 இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணால் 1 3 3 1. அப்போ இந்த இடத்துல 2ன்னு வந்துடும். 36 36 × 2 72. இந்த மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை டிவைட் பண்ணிக்கணும். 3ஆல் டிவைட் பண்ணால் இது 1 3 3 2 3 6 36 6 36 36 × 2 72. அப்போ 1/72 ஆன்சர். இதே தான் வந்து ஈவன் நம்பருக்கு வரும், ஆட் நம்பருக்கு வரும். இதுதான் வந்து டைஸ் 2ல் டைப்பு 2ல் இருக்கக்கூடிய மாடல். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு மாடல் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா டைஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.